என்னதான் மாமியார் வீட்டுல வசதியா இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்தாதான் ஒரு எனர்ஜியா இருக்கு. தம்பி தம்பி என்ன சின்ன கட்டப்பையா தூக்கிட்டு வந்திருக்க? படா அக்கா வந்த வேலையை பாக்குறேன். புது மிக்சியா? நல்லா இருக்கு. அவர் வேற ஊறுகாய் அடி சாப்பிட மாட்டாரு. சரி போடுவோம். டேய் இது முடி வளர்ற சீரமாடா. மாமாவுக்கு முடியெல்லாம் கொட்டுதுடா. அக்கா எடுத்துக்கிறேன். ஏய் அது 5000 ரூபாய்ல. போடா வேற வாங்கிக்க. இது மருமை விளையாடுறதுக்குடா. உங்க மாமா ஹெல்மெட் இல்லாம போலீஸ் கிட்ட எல்லாம் ஃபைன் கட்டுறாருடா. 500 ரூபா வெட்டியா போகுது. புது பிரஷாடா. அக்கா எடுத்துக்கிறேன். பேக் வாட்டர் ப்ரூஃபா? உன் மருமையை எழுதி பழகிறதுக்கு. தம்பி என்னடா ஐபோனா? என்னடா உடச்சு வச்சிருக்க? ஆமாக்கா உடஞ்சிருச்சு. உடஞ்ச போன்லாம் யூஸ் பண்ணலாமாடா? ஒரு புது போன் வாங்கிக்கடா. வாங்கணும். சரி நீ புதுசு வாங்கிக்க. இது அக்கா வச்சுக்கிறேன். ஏய் அது எனக்கு வீடியோ எடுக்க வேணும். நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடணும். சாம்சங் போனை வச்சுக்கிட்டு போய் ஐபோனை கேட்டுக்கிட்டு இருக்க. சோஃபா நல்லா இருக்கேன். அடுத்த தடவை வரும்போது குட்டியா எனக்கு கூட்டு வந்துட வேண்டியதான். அக்கா உனதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு சும்மா இங்க வந்துட்டு இருக்க? முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்பு. டேய் இந்த வீட்டுல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ எனக்கு அவ்வளவு உரிமை இருக்கு. உரிமையா? இந்த உரிமை உருட்டல் மிரட்டல் எல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கணும். இந்த வீட்டுக்கு என் பொண்டாட்டி தான் ராணி. அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதான் இங்க நடக்கும். போக்கா கிளம்புக்கா. அதெல்லாம் முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். என்னடா பண்ணுவ? நீயா போயிரு, இல்லன்னா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். ஓ கழுத்து பிடிச்சு தள்ளுவியா? எங்க தள்ளுறா பாப்பா? சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா நேத்து வந்தவங்களுக்காக இந்த அக்கா வேணான்னு சொல்லிட்டுல, இனிமே நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்டா. போடா நான் கிளம்புறேன். போ சும்மா விட்டா ஓவரா பேசிக்கிட்டு. செல்லம் கேட்டியா? அக்காவை பேசி அனுப்பிச்சிட்டேன். எனக்கு நீதான் முக்கியம். இதுதான் உனக்கு நல்ல மனசுங்கிறது. சரி ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். அக்கா பொண்டாட்டி சொல்லிட்டா நீ ஒரு ஓரமா இருந்துட்டு போ. சரி சாயந்தரம் வந்து நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வந்துடுறேன். சரியா? சரி வச்சிட்டுமா? வைக்கிறேன். அக்கா எனக்கு ஒரு உதவிக்கா. என் பொண்டாட்டி ரொம்ப ஓவரா பேசுறா. நான் உன்னை ஒரு 4 வார்த்தை திட்டிக்கிறேன். அப்போ அமைதியா இருக்கியா? என்னது அவளுக்காக என்ன திட்ட போறியா? ப்ளீஸ் தம்பிக்காக. ஏண்டா 4 வார்த்தை திட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பொழுது புடிச்சு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க? அது அவ லைன்ல இருந்தால அதனால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹெவி ஆயிருச்சுக்கா. நல்ல வேலை. நான் கூட என் புருஷன் தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட நினைச்சேன். கடைசியில பார்த்தா உலகத்துல இருக்க எல்லாமே இப்படிதான் இருக்காங்க போல. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இருக்கும்ல, மாட்டிக்கிட்டு இருக்கிறது நாங்க தானே, உங்களுக்கு நிம்மதியா தான் இருக்கும். அக்கா இந்த 500 ரூபா. என் ஷூ ரொம்ப அழுக்கா இருக்கு, தொடச்சு விட்டு போ. ஏண்டா 500 ரூபா இருக்குன்ற திமிர்ல பேசுறியா இல்ல ஆம்பளைன்ற திமிர்ல பேசுறியா? இந்தடா 2000 ரூபாய். நீ ஏன் செருப்பத்தோடா? அவ்வளவுதானா? இந்த இரு தொலைச்சிட்டேன். இப்படி 2000 ரூபாய கரெக்டா இருக்கு. என்ன யாரோ அழுகிற சத்தம் கேக்குது. டேய் தம்பி ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? ப்ளீஸ் வினிதா, என்ன நம்ப வினிதா, என்ன புரிஞ்சுக்க. இப்ப நீ மட்டும் என்ன நம்பல, இந்த கம்பியால அப்படி கையை கடிச்சு. டேய் ஒரு பொம்பளை பிள்ளைக்காக இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்ற வீட்டுல நாங்களா உங்களுக்கு இல்லையா? அக்கா யாரு நான் வேற யாரு கூட பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்காக்கா. என்ன நம்பவே மாட்டாக்கா. இதுக்கு மேல நான் எதுக்கு வாழணும்? கூட நான் அவகிட்ட பேசுறேன். அவன் லைன்ல தான் இருக்கா. அந்தாக்கா ஏமா இத்தனை வருஷமா பழகிருக்கீங்க, அவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்காக பாரு அவன் சாகுற நிலைமைக்கு போயிட்டியா. இதுலயே தெரியல அவன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. காதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். நம்பி இரு, அவன மாதிரி நல்ல வாழ்க்கையில கிடைக்கவே மாட்டான். சமாதானம் ஆயிட்டா, உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டா. சரி தேங்க்ஸ்க்கா, நான் அப்புறமா அவள்கிட்ட பேசிக்கிறேன். எப்படி அந்த பொம்பளை பிள்ளைக்காக எல்லாம் கையெல்லாம் அறுத்துக்கிறீங்க? அது இந்த அப்படியே. அட பாவி ஏன்டா என் கைய அறுத்த? எனக்கு உண்மையிலே வலிக்குதா? ஆமாடா. நல்ல வேலைப்பா நான் அறுத்துக்கல. இதுக்கு தாண்டா லவ் பண்றவங்களுக்கு இடையில போகவே கூடாதுன்றது. அம்மா தம்பி. அக்கா சொல்லுக்கா. நல்லா இருக்கியாப்பா? அக்கா கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அக்காவை ரொம்ப மிஸ் பண்றியா? ஆமாக்கா, எனக்கும் மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீட்டுல நம்ம சண்டை போட்டது பேசினது அது எல்லாத்தையுமே இங்க இருக்க செவுரு டிவி ஏன் சோஃபா கூட ஞாபகப்படுத்திட்டே இருக்குக்கா. நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. எனக்கும் தாண்டா. ரோட்ல யாராவது சரவணான்னு கூப்பிட்டா கூட எனக்கு ஓ ஞாபகம் தாண்டா வருது. முன்னாடி நம்ம வீடு ரொம்ப கலகலன்னு இருக்கும். இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ரொம்ப வெறிச்சோடி இருக்குக்கா. அதான்டா தம்பி, நானும் மாமாவும் நாளைக்கு அங்க கிளம்பி வந்து ஒரு மாசத்துக்கு இருந்துட்டு உன்னை கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு வரலாம்னு இருக்கேன். என்னது? இங்க பாரு சீமா, இந்த அன்பு அக்கறை சக்கரை இதெல்லாம் போன்லயே வச்சுக்கிறனா.
கையை நினைக்கணும் காலை நினைக்கணும் இந்த நினப்பெல்லாம் இருக்கக்கூடாது பார்த்துக்க. எனக்கு கல்யாணம்னா சொல்லி விட்றேன், நீ உன் புருஷனும் நேரம் மண்டபத்துக்கு வாங்க, அப்படியே திரும்பி உங்க வீட்டுக்கு போயிடணும். இந்த வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணத்தை உன் மனசுல இருந்து அழிச்சிரு. டேய் அக்கா மேல இருக்க பாசம் அவ்வளவுதானடா. உனையதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, ஒழுங்கா புருஷன் வீட்டுக்கு போனோமா அப்பப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணோமான்னு அதோட முடிச்சுக்கிறணும். இந்த திரும்ப இந்த வீட்டுக்கு வரணுன்ற எண்ணமெல்லாம் இருந்துச்சு வளர்ந்துருவேன் பார்த்துக்க. வேணா வச்சுக்கிட்ட தம்பி தம்பி தம்பி, ஒரு மாசம் அம்மா வீட்டுல ஜம்முன்னு உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி என் பிளான்ல மண்ணலி போட்டானே. ஏய் காலாட்டாதடா, வீட்டுக்கு தரித்திரம் வரும். தம்பி என்ன அதுக்குள்ள தரித்திரம் வந்துருச்சு? உங்க மாமா வெளியூர் போயிருக்காருடா, அதான் ஒரு வாரம் தங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னடா உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? அவ ஒன்னும் சொல்லலையே. டேய் தம்பி, உன் பொண்டாட்டி சரியான திமிர் பிடிச்சவ, எனக்கு அப்பவே தெரியும். அதான் போன தடவை வந்தப்போ ஒரு 4 தட்டு தட்டி வச்சேன். எப்படி இப்ப அமைதியா இருக்காளா? இருக்கா இருக்கா இருக்கா, அவ கூப்பிடா, பேசிட்டு வந்துடுறேன். டேய் கூப்பிட்ட உடனே வாடா எடுப்பாங்க, அப்படின்னா உனக்கு என்னடா மரியாதை? அக்கா எடுக்கலன்னா சண்டை போடுவாக்கா, நீ வேற. என்னது சண்டை போடுவாளா? நீ அவ கூட பேசினாலும் அவ உன் கூட பேசினாலும் முடிவை நீ தான்டா எடுக்கணும், இல்லாட்டி திமிரு கூடி போயிருமுடா. மறுபடியும் கூப்பிடுறா, ஏதோ அவசரம் போல. பொருடா. அக்கா ஏங்கா கட் பண்ணி விட்டாவ? என்ன செய்யப்படுறான்னு தெரியலையே. பயப்படாதடா சின்ன பையன். மறுபடியும் கூப்பிடுறாளா? சரி பொழைச்சு போற, எடுத்து பேசு. வினிதா செல்லம், அது நான் இல்ல அக்கா. என் பைத்தியக்காரி போன் எடுக்கலன்னு கோவத்துல அவன் என்ன டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றா. டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றாளா? சரியான கோவக்காரியா இருப்பா போல. பார்த்து பொழைச்சு போடா, பொண்டாடி போன் மட்டும் எடுக்கணும்டா. பேசாம காலாட்டாமலே இருந்திருக்கலாம். தருத்திரமே. அக்கா வீட்டுல பாத்திரம் நிறைய கிடக்கு, முண்டாட்டி வேற கைகாலெல்லாம் வலிக்குதுன்றா. இந்த 500 ரூபாய் செலவுக்கு வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் விலைக்கு வச்சுட்டு கிளம்பு. என்னது, இந்த 500 ரூபாய் நான் செலவுக்கு வச்சுட்டு உங்க வீட்டு வேலை நான் பாக்கணுமா? என்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவதான் எல்லாத்தையும் பாப்பானே. இந்தா 1000 ரூபாய் தரேன், அவளை விலைக்கு வச்சு போ சொல்லு. 1000 ரூபாயா? 1000 ரூபாய் இந்தா, நான் உனக்கு 2000 ரூபாய் தரேன். இப்படி எல்லா வேலையும் நீ தான் பாக்குற. அவ மகாராணி மாதிரி இந்த வீட்டுல உட்காந்து ஆட்சி தான் செய்வா, வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். இன்னைக்கு எவ்வளவு செலவான பரவாயில்லடா, உங்க திமிர அடக்குற. இந்தாடா இதுல 5000 ரூபாய் இருக்கு, அவளை எல்லா வேலையும் செஞ்சுட்டு போ சொல்லுடா. நான் அவளான்னு பாத்துறேன். ஓஹோ சரிக்கா, நீ இவ்வளவு சொல்ற, அவளையே சொல்றேன். ஏங்க எல்லா பாத்திரத்தையும் விளக்குனா பார்லர் போக 2000 ரூபாய் தாரேன்னு சொன்னீங்கல்ல, ஃபுல்லா விளக்கிட்டேன். இந்தாப்பா, சூப்பர், வெரி குட். 3000 ரூபாய் பரவாயில்ல, இந்த வாரம் செலவுக்காச்சு. தேங்க்ஸ்க்கா. அக்கா என்கிட்ட காசெல்லாம் இல்ல. அம்மா உன்னை சாப்பிட வர சொன்னாங்க. என்ன மாமே